காலேஜ் ஃப்ரெண்டு சரவணன் சொல்லிட்டு ஒரு பையன். இது வந்து நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ராஜேஷ் குமார்னு சொல்லிட்டு ஒரு பையனுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த பையன் சரவணன்ற பையன் வந்தான். வந்துட்டு எப்படா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்த எக்ஸைட்மெண்ட்லாம் அந்த பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ரொம்ப க்ளோஸ் கிடையாது, ஒரே டிபார்ட்மெண்ட் பக்கத்து செக்ஷன். சரி பார்த்ததுனால ஒரு க்யூரியாசிட்டியில் எப்படா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவன் நல்லா இருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொன்னான். அடுத்தவன் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணவும் ட்ரை பண்ணல. அண்ட் தென் வந்து எப்படி இருக்கான்னு பதிலுக்கு கேட்கவும் இல்லை. எனக்கு என்ன சொல்கிறேன்னு இதில் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டு திரும்பி எப்படா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். எத்தனை தடவை கேட்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டான் என்னையா. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அந்த இடத்த விட்டுட்டு நான் அப்படியே நகர்ந்துட்டேன். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னமும் எனக்கு வந்து அது ஒரு மாதிரியா நெருடலாக இருந்துச்சு. இதை வந்து நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப்கிட்ட கூட நிறைய தடவை அதை சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு வேறு தர்ம சங்கடமான சொல்லி இருந்துச்சு. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிவிட்டு. ஆனால் என் ஒய்ஃப் என்கிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டாங்க. நீ ஏன் செகண்ட் டைம் கேட்ட அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு விடை தெரியல. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாரையும் நம்ம இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணணுன்னு பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து எல்லாருக்கிட்டையும் பேசணும். ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாகட்டும், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கணும்னு நான் நினச்சேன். நான் அப்படி நடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்குமே நடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சும்மா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.